ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Obsidian FX Frame. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி டேட்டாபேஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். தென் டேட்டாபேஸஸ்க்கும் தென் பிஹெச்பிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு கெட்னா என்ன, போஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் ப்ரீஃபாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்க்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் பேஜஸும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாருங்களேன், வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வித் டேட்டாபேஸஸ்ங்கிறது நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண கனெக்ஷன் ஃபைலு. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கே ஒரு லெட்டரை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஃபார்ம்லாம் போயிட்டு இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் எனக்கு எரர் ஷோ ஆகுது. ஸோ என்னென்னா ஆன் 15th லைனில் வந்துட்டு சம்திங் connection.phpயில் 15 லைனில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எக்ஸிக்யூஷன் ஆயிருக்கு. எதனாலனா அந்த பிடிஓ எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பிடிஓவில் இருந்து நமக்கு வந்துட்டு எரர் வந்து ஷோ ஆகிருக்கு. மீன்ஸ் என்னன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து ட்ரை வந்துட்டு நடந்திருக்கு, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, தென் கேஷ் நடந்திருக்கு. ஸோ எதனாலனா இங்கே வந்துட்டு மிஸ்டேக் இருக்கனால. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் பேக் டு அந்த வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வித் டேட்டாபேஸஸ் அந்த ஒரு டெக்ஸ்ட்டும் வந்துடும். நமக்கும் டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சம்திங் டேட்டா வந்துட்டு நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஏதோ ஒரு டேட்டாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டா கொடுக்குறேன். நான் வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு கெட் மெத்தட் மூலயமா நான் இன்னொரு பேஜஸ்க்கு சக்ஸஸ் பண்ணி கொண்டு போக போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டரு, டிபின்னு ஒரு ஃபோல்டரு, தென் index.phpங்கிற ஒரு ஃபோல்டரு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு result.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு வந்து என்னென்னா இப்போது வந்துட்டு index.php ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகுமா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணுவேன், எனக்கு டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு. ஸோ அப்படி நான் கொடுக்குற ஃபார்ம் வந்து எனக்கு என்ன ஆகணும்னா, ஃபார்மோட டேட்டாஸ் வந்துட்டு எனக்கு இன்னொரு ரிசல்ட்டுங்கிற பேஜஸ்க்கு வந்துட்டு எனக்கு ஷோ ஆகணும். ஸோ மீன்ஸ் என்னென்னா இப்போது இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும்போது நமக்கு நடக்கணும். அப்படி மீன்ஸ் என்னென்னா இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கண்ட்ரோலர் கொடுக்கணும். நேம்ங்கிற ஒரு நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன், சப்மிட் அப்படின்ட்டு. ஸோ இந்த சப்மிட் நடக்கும்போது நமக்கு வந்துட்டு சம்திங் ஹேப்பனிங் நடக்கணும். ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபார்முங்கிற ஒரு டேக் இருக்கும்ல, ஸோ இங்கே இந்த ஃபார்முங்கிற டேக்குள்ளே நான் வந்துட்டு ஜஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி ஆட்ரிபியூட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷட்டன் திங் காட்டும். நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கெட்டு கொடுப்போம், ஜஸ்ட்டு கெட்டு. தென் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கணும்னா, இப்போ வந்துட்டு நான் இப்போது ஃபார்ம் சப்மிஷன் ஆகும்போது எனக்கு ஆக்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்ஷன் என்னன்னா, இப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு சம்திங் ஒரு பேஜஸ்க்கு போகிறதோ இல்லை சம்திங் ரீலோட் ஆகிறதோ அந்த மாதிரி பண்ணுறதா ஆக்ஷன் சொல்லுவோம். இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் நமக்கு என்ன பண்ணணும்னா results.phpங்கிற ஒரு ஃபைலுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய திங்காக இருக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து கெட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சப்மிட் கொடுத்தா எனக்கு இந்த பேஜஸ்க்கு ஜஸ்ட் நம்ம போதான்னு மட்டும் செக் பண்ணிப்போம். நான் வந்துட்டு ஒரு HTML வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். HTML ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கட்டும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், நம்ம வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம்ல, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம்ல. ஜஸ்ட்டு இந்த கனெக்ஷனும் வந்துட்டும், இந்த இதுவும் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹெட்டர் வந்துடும். தென் கீழே வந்துட்டு நமக்கு ஃபூட்டர் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்களேன், ஸோ நமக்கு வந்துட்டு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ரீரைட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம காமன் ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த காமன் ஃபைலை வந்துட்டு இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, தென் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டுங்கிற ஒரு இது மட்டும் நடந்தால் போதும். அப்போ ரிசல்ட்டுங்கிறது வந்துட்டு எனக்கு எதில் ஷோ ஆகணும்னா, எனக்கு பூட் ஸ்ட்ராப்பில் வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி எடுத்துப்போம். அந்த கார்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஷோ ஆகிற மாதிரி. ஸோ
ஸோ கார்ட்ஸ் இருக்குது, கார்டு ஓப்பன் பண்ணிட்டேன். கார்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே பாருங்களேன். ஸோ ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம், ஃபீச்சர், கோ சம்வேர். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு நல்லாயிருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கார்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு நான் இதை வந்து நான் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பூட்ஸ்ட்ராப்பும் இதில் வந்துட்டு ஆட் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது என்னன்னா, எனக்கு ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு இந்த பேஜஸ்க்கு வந்துட்டு எனக்கு ரீடாக்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன் நேமு. அலெக்ஸு, அதேமாரி அலெக்ஸு @gmail.com அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 89 சம்திங் எனக்கு இருக்கட்டும். டேட்டா பர்த் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்துட்டு ஒரு 2022 ஒரு ஜனவரியில் இந்த டேட்டில் இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்ஸாக இருக்கட்டும். அதேமாரி ஆப்பிள் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டம்மி டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்களேன். ஸோ எஃப் நேம் வந்துட்டு அலெக்ஸு, இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் அலெக்ஸு. அதுக்கப்புறம் அந்த இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸு @gmail.com, ஃபோனு, அதுக்கப்புறம் நமக்கு அது எல்லாமே இங்கே வந்துருச்சு. பட் இன்னொரு ஒரு திங்க் என்னன்னா, எனக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இந்த பேஜ் எனக்கு வந்துட்டு ஷோ ஆகலை. அப்போ மீன்ஸ் என்னென்னா, சப்மிட் டைப் சப்மிட்டு, நேம் சப்மிட்டு, ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா result.php. இது வந்துட்டு தக்கணும். இப்போ தான் வந்திருக்கு, இப்போ வந்திருக்கு. தென் வந்து நம்ம கொடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எம்டியாக வந்திருக்கு கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், மறுபடியும் நான் வந்துட்டு அந்த இதை கொடுக்குறேன், x@gmail.com, சம்திங் நம்பர், சாம்பிள் டேட்டு, அதுக்கப்புறம் we are here to help. We are here to help viewers. ஓகே, தென் சைன்இன் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு பேஜும் ரீடைரக்ட் ஆகிடுச்சு. தென் இந்த பேஜஸ்க்கும் போயிடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போது நம்ம கார்டுமே ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, அதேமாதிரி இங்கே வந்து பாருங்களேன், இந்த போஸ்ட்டுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பாருங்களேன் டீட்டெயில் வந்துட்டு மேலே அப்படியே ஷோ ஆகிருக்கு அலெக்ஸு. ஸோ இந்த போஸ்ட்டு வந்துட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாஸில் நமக்கு வந்துட்டு இந்த யூஆர்எல் மூலிமா நமக்கு இந்த பேஜஸ்க்கு கொண்டு வந்து ஷோ பண்ண முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ இந்த பேஜஸ்க்கு வந்துட்டு வருதுங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு PHP ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். PHP ஸோ PHP கிரியேட் பண்ணிட்டேன். PHPயில் வந்துட்டு நான் என்ன ரைட் பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு இஃப் கண்டிஷன்ஸ் அதை வந்து கொடுக்குறேன். இஃப் கண்டிஷனில் இஸ்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஃப்செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இது வந்து நடக்கணும், இது இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு சம்திங் கண்டிஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கீவேர்டு. ஸோ இஃப்செட்டில் வந்துட்டு எனக்கு என்ன நடக்கணும்னா, $_ கெட்டு _get. ஸோ அண்டர்ஸ்கோர் வந்துட்டு என்ன ஆகணும்னா கெட்டாக இருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், கெட்டுங்கிறதுக்கு வந்துட்டு இப்படி தான் கொடுக்கணும். ஸோ இது நடந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகணும்னா, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சம்திங் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கால்டு வந்து எஃப் நேமு, தென் வந்து பார்த்தீங்கன்னா
இதிலிருந்து நம்ம என்ன கெட் பண்ண போகிறோன்னா, இதோட நேம் வந்துட்டு ஃபஸ்ட் நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃப் நேமு, ஃபுல் நேம் வந்துட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். தென் இதே மாதிரியே வந்துட்டு நான் வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதில் வந்துட்டு என்னால் எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமெயில், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமெயிலு, என்னால் இமெயிலையும் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனும் நம்மளால் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். தென் செலக்டையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியாங்கிற மாதிரி ஒரு இது ஆட் பண்ணியிருந்துருப்போம் டீட்டெயில்ஸுன்ட்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நம்ம தூக்க போகிறோம். ஓகே, நம்ம ஜஸ்ட் இந்த வேரியபிளை வந்துட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, வேரியபிளை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்துச்சு இப்படி கெட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த வேரியபிளாக ஸ்டோர் ஆகிருக்கும். தென் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு எக்கோ தென் இந்த வேரியபிள் நேம் காப்பி முடிச்சுக்கிறேன். தென் வந்துட்டு வேறு என்ன நமக்கு தேவை, இங்கே வந்துட்டு ஒரு இமெயில் அட்ரஸ் இருந்தால் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இமெயில் இருக்கணும். ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு நார்மல் கார்டு ஹெட்டராக இருக்குது. ஹெட்டருக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஓகே நேம் இருக்கட்டும். தென் இது வந்துட்டு இமெயில் அட்ரஸ் இருந்தால் ஓகேவா, இமெயில் ஓகே தான். தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா ஃபோன் இருக்குது. டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் இருந்தால் ஓகே, ஃபோனு. தென் வந்து பார்த்திங்கன்னா கோ ஷம்வேருக்கு வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம்னா இதை வந்துட்டு ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கோ இப்போதைக்கு. அதேமாரி இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்னும் அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோனு டேட்டுக்கு ஒன்று, தென் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட்டுக்கு ஒன்று, தென் டீட்டெயில்ஸ்க்கு ஒன்று. ஸோ ஓகே, தென் வந்துட்டு இந்த 2 days ago அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஜஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துக்கலாம், இது கொடுத்துக்கலாம். ஓகே, கார்ட் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு இதை தூக்கி விட்ருவோம். ஓகே, இந்த இதுவே வேண்டாம், ஜஸ்ட்டு இது மட்டும் தான். ஓகே, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அன்டிஃபைன்டு வேரியபிள் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி வருது. நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். alex@gmail.com, ஃபோன் வந்துட்டு சம்திங், டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் அண்ட் டெவாப்ஸு PR லைக் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது இமெயில். ஸோ டிஃபைன்ட் வேரியபிள் எதுனா வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஃபஸ்ட் நேம் எல்லாமே வந்துட்டு அன்டிஃபைன்ட் வேரியபிள்ஸ்னு வருது நமக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வந்துட்டு எக்கோ பண்ணி பார்க்க போகிறேன். எக்கோ திஸ் இஸ் ஒர்க்கிங் அப்படின்ட்டு இது வந்துட்டு ஒர்க் ஆகுது செக் பண்ணி பார்ப்போம். இஃப் கண்டிஷன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு டைப் செக் பண்ணிப்போம்.
லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ நான் வந்துட்டு அலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். மறுபடியும் அலெக்ஸு, தென் ஒரு சர்டன் நம்பரு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டு, தென் ஹே சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் சைன் கொடுக்குறேன். இது வந்துட்டு அன்டிஃபைன்ட் வேரியபிள் வருது. ஸோ மீன்ஸ் என்னென்னா நமக்கு இந்த இஃப் கண்டிஷன்ஸே ஒர்க் ஆகலை. மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கிது. தென் கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டோர் ஆகலை. நான் வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். லைன் நம்பர் 9, தி அரே கீ டேட், அன்டிஃபைன்ட் அரே. டேட் வந்துட்டு நம்ம டேட் வந்துட்டு என்ன கொடுத்துருந்தோம்னா டிஓபின்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்துட்டு மாற்றிப்போம். ஓகே, தென் வந்துட்டு நவ் இட்ஸ் கம்மிங் பர்ஃபெக்ட்லி. எதனால் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்டிஷன்ஸ் போட்டிருந்தோம் கெட் நடந்தால் நமக்கு நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது வந்துட்டு நம்ம என்னென்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ வேரியபிளில் வந்துட்டு டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகி நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையுமே. இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு கெட் மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகும். நம்ம வந்துட்டு அதே போஸ்ட் மெத்தடு நம்ம செக் பண்ணுவோம். போஸ்ட் மெத்தடில் வந்துட்டு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த ஃபார்ம் கெட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போஸ்ட்டுன்னு மாற்றி விட்ருங்க. போஸ்ட்டுன்னு மாற்றி விட்டு தென் இந்த இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கெட் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் போஸ்ட்டுன்னு மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ என்ன நடக்குன்னா இப்போ நமக்கு வந்துட்டு போஸ்ட் மெத்தட் நடக்கும். போஸ்ட் மெத்தடில் என்னென்னா இப்போ கெட் மெத்தடில் நமக்கு இங்கே மேலே வந்துட்டு அப்பரில் வந்துட்டு யூஆர்எல்ல நமக்கு டேட்டாஸ் எல்லாம் பாஸ் ஆகும். பட் ஆனால் போஸ்ட் மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி பாஸ் ஆகாது. நான் வந்துட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். alex.gmail.com, தென் வந்துட்டு சம்திங் நம்பரு, தென் ஒரு டேட்டு, we are here to ride bike. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பாருங்களேன், மேலே வந்துட்டு ஒரு லெட்டர் எதுவுமே வரல. சேம் நான் போஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆகி நமக்கு வந்துட்டு ஷோ ஆகிருக்கு. ஸோ கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட் வந்துட்டு இப்படி தான் ஒர்க் பண்ணணும். இப்படி தான் நமக்கு வந்துட்டு பிஹெச்பியில் கெட் அண்ட் போஸ்ட் மெத்தடு வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இப்போ கொடுக்குற ஃபார்மில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண வேல்யூவை வந்துட்டு நம்ம